மக்கள் மாற்றம் வேணும்ன்ட்டு நாம் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து தலைவராக்கினவர் தான் விஜய். அவர் வந்து இப்போ இதில் பெருசாக இன்வால்வ் ஆகாதது அது வருத்தத்துக்குரிய ஒன்று. அவரை ஃபாலோ பண்ணுற தொண்டர்களும் இப்போ என்னென்னா இளைஞர்களை பார்க்கும்போது ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வே இல்லாத இருந்தாங்க. ஆஃப்டர் விஜய் சார் வின்னிங் நிறைய பேர் அரசியல் பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் என்ன பார்க்கன்னா சட்டசபையெல்லாம் லைவ் வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அரசியல் படுறது சந்தோஷமாக இருந்தாலும் எது கரெக்டான அரசியல்ன்றது இப்போ இளைஞர்கள் ஃபாலோ பண்ண மாட்டேதான் இன்னும் நாடு மேம்படும் அப்படின்றத தெரியப்படுத்தி. இங்கே யாருமே செலிப்ரேஷன்ஸுக்கு தடை விதிக்கல. பட் கெட் யோர் ப்ரையாரிட்டி ஸ்ட்ரெயிட், அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நாட்டுக்கு நமக்கு என்ன தேவை? இங்கே நாடே அங்கே கேபிட்டல் இஸ் ஆன் ஃபயர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஜந்தர் மந்தரில் அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ அடக்குமுறை போயிட்டு இருக்கு, அவ்வளோ வன்முறையை அங்கே கையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இங்கே இவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் நமக்கு தேவையான்ற மாதிரி தான் இங்கே இருக்குது நம்ம நிலைமை. நம்ம லைக் இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணலன்ட்டுலாம் இல்லை, உங்களை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணல, அவ்வளோதான். என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்களையும் அஃபெக்ட் பண்ண தான் போகுது. உங்கள் லைஃப்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் சில்ட்ரனோட லைஃபோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃபோ கண்டிப்பாக எங்கள் அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே உங்கள் ப்ரையாரிட்டிஸை நீங்கள் பாருங்கள், இந்த கண்ட்ரியோட ப்ரையாரிட்டிஸை நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட ப்ரையாரிட்டிஸை பாருங்கள். உங்கள் ப்ரையாரிட்டிஸை என்னன்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்காக நீங்கள் செயல்படுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். படம் வந்து முக்கியமான ஒன்று தான். லைக் இப்போ நம்ம ஃபேமிலியில் நம்ம படம் பார்க்கணுன்னு எல்லோருமே டிக்கெட் புக் பண்ணி அதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம்னால இப்படி ஒரு ப்ராப்ளம்னா நம்ம எதை முக்கியமாக பார்ப்போம்? இப்போ நம்ம ஃபேமிலி தானே முக்கியம் அப்படின்னா அதுதானே. ஆல் இண்டியன்ஸ் ஆர் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால் அப்போ நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தானே அங்கே டெல்லிலையும் தமிழ்நாட்டிலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறது. அப்போ எது முக்கியம்? அது கூட முக்கியம் இல்லை, படம் தான் முக்கியம்னா அது சரியான ஒரு வழியை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா அப்படின்றது தெரியல.